வணக்கம். அஸ்ட்ரோ வேர்ல்ட் 1960 யூடியூப் சேனல் சார்பாக தனசேகரன் பேசுகிறேன். நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு புதையல் கிடைக்குமா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புதையல் வந்து சாதாரணமானது இல்லை, அது ஒரு பெரிய அமானுஷ்யம். ஒரு பிறவியில் நம்ம ஆன்மா, நமது சொந்தக்காரர்கள், உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் பெரிய பூகம்பத்திலோ அல்லது வேறு ஏதாவது இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் போது இந்த பொன் பொருள் நகைகளெல்லாம் பூமிக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டு அவங்க இறந்துடுவாங்க. அது மாதிரி இறந்தவங்கன்னா அவங்க மறுபிறவி எடுக்கும் போதோ அல்லது அவங்களுடைய சந்ததியர்களுக்கோ தான் அந்த புதையல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாருக்கும் அது கிடைக்காது. ஆனால் நிறைய பேர் எல்லாரும் எனக்கு புதையல் கிடைக்குமா, நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகிடுவேனா, செல்வந்தரன் ஆகிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நமக்கு எப்பவுமே உழைப்பு தான் நல்லது. அந்த யோகங்கள் வரும், அது வரும் காலத்தில் தானாகவே வரும். அது யாருமே வந்து கேட்க தேவையில்லை. இப்போது யாருக்கு புதையல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஜாதகத்தை பார்க்குறோம்னா, ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு, அந்த பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2, 5, 9, 10ஆம் பாவாதிபதிகள் திசை அல்லது புத்தி நடைபெறும் காலங்களில் புதையல் யோகத்தை தரும். அதாவது லக்கணத்திலிருந்து 2ஆம் பாவாதிபதி, 5ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி, லாபஸ்தானாதிபதி. இப்போ இந்த 2ஆம் பாவாதிபதி பணத்தை தரக்கூடியது, குடும்பத்துக்கு தனம் தரக்கூடியது. 5ஆம் பாவாதிபதி பூர்வ புண்ணியம். அதுதான் பூர்வ புண்ணியத்தில் நம்ம வந்து மூதாதையர்கள் வந்து புதைச்சி வச்சுட்டு இறந்துட்டாங்கன்னா அந்த புதையல் நமக்கு கிடைக்கும், அது பூர்வ புண்ணியம். 9ஆம் அதிபதி வந்து பாக்கியம், நமக்கு கிடைக்கணும்னு அந்த பாக்கியம் இருந்தால் தான் அது வந்து கிடைக்கும். 11ஆம் அதிபதி லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், நமக்கு கிடைக்கணுன்ற ஒரு இது வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம். அந்த பாவாதிபதிகளுடைய தசை அல்லது புத்தி நடைபெறும் காலங்களில் தான் அந்த புதையல் கிடைக்கிற யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்குது. சரி, இது ஒரு பக்கம். அடுத்தது, அதே ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2, 5, 9, 11ஆம் பாவாதிபதிகள் தசையோ புத்தியோ நடக்குது. ஆனால் அந்த தசை புத்திகளுக்கு அந்த லக்கணாதிபதி, அதாவது 2, 5, 9, 11ஆம் பாவாதிபதிகளுக்கு 8ஆம் பாவாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டு இருந்து அந்த திசைகள் நடக்கும் பொழுது இவருக்கு புதையல் யோகமும் கிடைக்கும். அதே சமயத்தில் பெரிய பிரச்சனையிலையும் மாட்டிக்குவார். இப்போ பிரச்சனையும் நடக்கும், புதையல் யோகமும் கிடைக்கும். இது மாதிரி 2 விதமான பிரச்சனைகள் மாட்டி தவிப்பார்கள். இது ஒன்று. சரி, அடுத்தது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 2, 5, 9, 11ஆம் பாவத்திற்கு சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் அந்த சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ நடந்தாலும் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு புதையல் யோகத்தை உண்டாக்கும். இதனால் தனயோகம் ஏற்படும். எதிர்பாராத பெரிய பதவிகள், பொறுப்புகள், பணம், பொன் பொருள் சேர்க்கைகள் எல்லாம் உண்டாகும் இந்த யோகம். இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இந்த யோகத்தை தருவார். அடுத்து ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 4ஆம் அதிபதியோ 10ஆம் அதிபதியோ இணைந்து இருந்தாலும் பார்வை ஏற்பட்டாலும்
பரிவர்த்தனை ஏற்படுத்தி கொண்டாலும் இந்த புதையல் யோகத்தை அந்த ஜாதகருக்கு வழங்குவார். ஆக புதையல் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இது மாதிரியான யோக அமைப்புகள் அவர்களுடைய ஜாதகங்களில் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு புதையல் கிடைக்கும். எனவே புதையல் யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மேலும் பூர்வீகத்திலிருந்து சொத்து எப்படி அனுபவிப்பாங்க. அவங்க பூர்வீகமாக பிறந்த உடனே அவங்களுக்கு பெரிய சொத்து வரணும், சொத்து சுகத்தோடு வாழ்வாங்க. அப்படின்னா அது எப்படி இருக்கும் அந்த ஜாதகம் அப்படின்லாம் பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்தது தொழிலில் திடீர் யோகம். தொழில் அப்படியே நடத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் திடீர் யோகத்தை பெரிய லாபத்தை ஏற்படுத்தி அதில் வெற்றி காண்பார்கள். அப்படிப்பட்ட ஜாதகங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.